முக்கியமான ஒரு முடிவு. நமது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பதவியில் பொழுது இந்த இதை கொண்டு வந்தாங்க. தமிழ் வழி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிற கடந்த 2008-9 இருந்த நடைபெற்ற செம்மொழி உலக செம்மொழி மாநாடு என்ற ஒரு மாநாடு நடந்துச்சு. அப்பொழுதெல்லாம் நீங்களாம் குழந்தைகளா இருக்கீங்க, சின்ன குழந்தையா இருந்தீங்களா, சின்ன குழந்தைகளா நீங்களாம் பிறந்திருக்கிறீங்க. அப்போ செம்மொழி மாநாடு எப்படி ஒரு நேரத்தில் இருக்கும் 2005 இருக்குமா? இந்த பாத்தீங்களா வரலாறே சொல்ல வேண்டியிருக்கேன். 2008 தான் உலக செம்மொழி மாநாடு. 2009 சரி, நீங்க 2 வயசு குழந்தைங்களா நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மிக முக்கியமான முடிவு நம்ம தமிழ்நாடு அரசு எடுத்துச்சு. அது என்னன்னா உலக செம்மொழி மாநாடு அப்படின்னு கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு நடந்தாங்க. அந்த மாநாடு நடைபெற்ற பொழுது தமிழ்நாடு அரசுடைய மிக முக்கியமான கொள்கை அறிவிப்பாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் வழியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அரசு பணிகளில் 20% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. அப்படி முடிவெடுத்த பொழுது பல்வேறு பணிகள்ல ஏற்கனவே அரசு பல்வேறு உயர்கல்வியில ஏற்கனவே தமிழ் வழி கல்வி இருந்துச்சு. உதாரணமா BA